ஏண்டா ஒரு லாயருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையா? விடுதலை சிறுத்தையினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் எம்பி வராரு. அவர் வந்திருக்காரு பிறகு. அந்த சமயத்துல நாங்க அப்பதான் வெளியில வரோம். அப்ப பாத்தீங்கன்னா ஒரே கச்சமச்சமா என்னன்னு எட்டி பார்த்தா ஒரு சின்ன வழக்கறிஞர் தான், ஒரு சின்ன சிலைவர். அவர் தன்னுடைய வண்டியை எடுத்துட்டு வீட்டுக்கு போறாருன்னு தெரியல, அந்த வண்டி மேல பின்னாடியில இருந்து இவருடைய கார் இடிக்குது. இடிச்ச உடனே அவர் ஒரு நிலை கொண்டு போய் இறக்கிட்டு என்னங்க இப்படி பண்றீங்கன்னு வாட்டர் நேரம் கேட்கதான் போனாரு. கேட்க போனதுக்கு எங்க தலைவரை அடிக்க வரீங்களான்னு சொல்லி பிசிகாவோட தொண்டர்கள் அந்த வழக்கறிஞர் மேல பாய்ந்து அடிக்க வராங்க. அந்த இடத்துல அவ்வளவு ஹெவி போலீஸ் பந்தோபஸ்து இருக்கு. மெயின் கேட்ல மெயின் போலீஸ் பந்தோபஸ்து எதுக்கு இருக்குனாக்கா வழக்காடிகளை செக் பண்றாங்க. நீங்க யார பார்க்க போறீங்க, ஐடென்டிட்டி காட்டுங்க, அதே மாதிரி எந்த வழக்கு பட்டியல இருக்க ஆதார் கார்டு வச்சு கையெழுத்து போட்டதான் உள்ள வர முடியும். அந்த அளவுக்கு டைட் செக்யூரிட்டி இருக்குது. அங்க போலீஸ் நிக்குது. அது வெளி வண்டிகள் போகக்கூடாது. ஹைகோர்ட் ஸ்டிக்கர் இருக்கிற வண்டிகள் மட்டும்தான் அங்க பார்க்கிங் அலவுட்.